ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி மதியானம் 2:30 இருக்குங்க. இப்போ தான் தண்ணி போட்டு விட்டுச்சு. மறுபடியும் பார்த்தா ரொம்பவுமே இழப்பு வாங்கிட்டு ஃபீடே எடுக்கல. இப்போ தான் கொஞ்சம் சாப்பிடுது. காலையில் 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மோடம் போட்டிருந்தது. இப்போ பார்த்தா வெயில் அதுக்கு ஆப்போசிட்டாக அடிக்குதுங்க, மழை வர மாதிரி. பாருங்கள், கையலோட அம்மாலாம் சுத்தமாக தீனே எடுக்கல, எப்படி படுத்துட்டு இருக்குதுன்னு. மேட்டை பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். மேட்டோட டீட்டெயில் அன்றைக்கி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மேட் வந்து பார்த்திங்கன்னா கேஎன் பாளையம் இருக்கு இல்லையா, சத்தியில் 4 ரோடு, கெமனாக்கியம்பாளையம் உள்ளே போகிறதுல 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எல்எல் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் சீக்கிரமே இது பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரு. ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, கேரளாவில் வந்து மேட் வாங்கினா ரொம்ப கம்மியான ரேட் வருதுக்கா, நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6க்கு 4, அது வந்து 1250க்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாட்டுக்கு கருப்புக்கு போட்டிருக்கிற மேட்டு 6க்கு 4 தாங்க. அதுதான் சின்ன மேட்டு. அது பார்த்திங்கன்னா 2500. 7க்கு 4 வந்து 2400, 6க்கு 4 வந்து 2500. இப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து மேட்டு பார்த்திங்கன்னா கருப்பிக்கு மட்டும் வெர்டிக்கலாக இருக்குது. நம்ம இதெல்லாம் ஹரிசாண்டலாக போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு மேட்டுன்னு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா குழம்பு பிரச்சனையெல்லாம் இருக்கிற மாடெல்லாம் ஒவ்வொன்றும் ஹைட்டு பெருசாக இருக்கிறதுக்கு பாதிக்கால் வெளியே பாதிக்கால் உள்ள அந்த மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு 4 மேட் கூட ஆர்டர் போட்டு அது ஒவ்வொரு மாடும் ஃபுல்லாக நிற்கிற மாதிரி கவர் ஆகிக்குள்ள. அப்புறம் வேணால் இன்னொன்று 10ஆவதுக்கு வந்து பழைய மேட்டுக்கு இது அவங்க கிட்ட இருந்தால் அதை வாங்கி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கி ஜாயின் பண்ணி விட்டுலாம் அப்படின்ட்டு. மேட்டோட இது எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். கேரளாவில் இருக்கிற நண்பர் வந்து அங்கே வாங்கினா பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு வாடகை எல்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பற்றி தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். கயலை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. காலையிலேயும் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வாரமாக கயலோட இது தாங்க. நேற்று தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாகி ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருது, ஏன்னே தெரியலைங்க. இந்த கருப்பி பாருங்கள், நல்லா பால் கறந்துட்டு இருந்தது. ஒரு பக்கமாக அதுக்கு மடிநோய் வந்துருச்சு. அதுக்கு இத்தனைக்கும் தண்ணியே அதிகமாக விட மாட்டோம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக மடி கல்லாட்டை கட்டிட்டு நாங்கள் வந்து அந்த மோக்ஸோ வாக்குன்னு ஒரு இது, அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறது, அது எல்லாமே போட்டு பார்த்தாச்சு. ஆனால் ஒரு பக்கம் மடி கல்லாட்டவே தான் இருக்குது, பால் கறக்காத மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் வர சொல்லி பார்த்த அவங்க வந்து மடிநோய் தான் அப்படின்னு 900 ரூபாய் ஊசி போட்டுடலாம், அப்படி போட்டோம்னா தான் கொஞ்சம் க்யூர் ஆகுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது மாட்டுக்கு குழம்புல பிரச்சனை, அது இப்போது தான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வருது. அது சாணியே வந்து ரொம்ப ஸ்மெல்லாக வருது. எல்லாம் செரிமான தொந்தரவு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சுங்க. ஒன்றுமே புரியல. ஏதோ நேற்று அதான் மனசே சரியில்லைன்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திண்ணீர்லாம் வச்சு விட்ருக்கு மாடுகளுக்கு. ஏதோ ஒரு மாட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தொடர்ச்சி அது இதுன்னு வரப்போ ரொம்பவுமே அப்செட் ஆகுதுங்க. எப்படியோ அதுலேருந்து கொஞ்சம் இப்போ தான் தேறி வந்துட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்லாயிரு எல்லா மாட்டுக்கும். செவலை வந்து எவ்வளோ வருது பால் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு வந்து 12லேருந்து 13 லிட்டரு அசால்ட்டாக வருங்க செவலையில். ஃபீடு நல்லா எடுத்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அந்த மாதிரி வரும். ஃபீடு இதாகிருச்சு, குறைஞ்சி போச்சு, நல்லா எடுக்கலை அப்படின்னா குறைஞ்சி வரும் பால். இப்போ வெயில் டைமுங்கிறதுனால ஆவின்லேயும் சீக்கிரமாகவே பால் கொண்டு வந்து ஊற்றிடணும், எல்லாம் தூரமாக போகிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயில் இங்கே 2 நாளாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் மோடம் போட்டுட்டு இருந்தது, நல்லா இப்போது ஹெவியாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. மத்தியான நேரம் மட்டும் பயங்கரமாக இழப்பு வாங்கிட்டுருக்கு. கையல் பாருங்க படுத்துட்டு தான் இருக்குது. அது நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும் போல் கண்ணு போட. ஆனால் திணறுது. சரி, ஆண்டவன் தான் துணைன்ட்டு திண்ணீர் அதெல்லாம் வச்சு விட்ருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று ஊசி போட்டு மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தீங்க ராய்க்கூழ் எப்போ ஊற்றணுன்னு. அது நான் காலையில் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ராய்க்கூழ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கன்று போட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே ஊற்றுங்க. அதுவும் அளவாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செரிமான தொந்தரவு வந்துடும். அந்த கூழ் வந்து ஜீரணம் ஆகாது, அசை வாங்க முடியாது கூழை திருப்பி கொண்டு வந்து. அதனால வந்து வேண்டான்னு சொன்னாங்க டாக்டர் எங்களுக்கு. அதனால நாங்கள் அதுலேருந்து கொடுக்கறதில்ல. அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கா
பச்சரிசியும் தேங்காயும் எந்த ரேஷியோவில் ஆட்டி ஊற்றணும், எப்போ ஊற்றணும்னு சொல்லுங்கள் ஷார்ட்ஸில் அப்படின்னு. பச்சரிசி தேங்காய் கன்று போட்டு கரெக்டாக உங்களுக்கு எப்போ வந்து பால் நல்ல பாலாக திரும்புதோ அப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட்டிட்டு அது வந்து ரெண்டாக சரி பாதியாக பிரித்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு ஊற்றுங்க. ஒரே முட்டை ஊற்றினோம்னா மடிநோய் கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக வந்துடும், ஜீரண தொந்தரவு வந்துடும். அரிசி அப்படி ஊற்றினோம்னா பாதி பாதியாக செப்பரேட் பண்ணி ஊற்றினோம்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, மாடுகளுக்கும் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கயலுக்கு எல்லா மாடுகளுக்குமே இப்போ சாம்பிராணி புகை பிடிக்க சொல்லியிருந்தீங்க, எல்லாத்துக்குமே சாம்பிராணி புகையெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் அதுதான் நம்ம நோயை தடுக்கிறது. இப்போ சளி காய்ச்சல்லாம் வருதுன்னா அந்த புகை பிடிக்கிறது மூலமாக வந்து கொஞ்சம் நல்லாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. நான் உடஞ்சி போகிற நேரத்துலலாம் எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கிறதே நீங்கள் தான். சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். கயல் கண்டிப்பாக சீக்கிரம் நல்லபடியாக பிள்ளையோ பையனோ எதுவுன்னா முக்கியம் இல்லை, அது கன்று போட்டுருணும், அவ்வளோதான். மேட் போட்டதுக்கப்புறம் மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சௌரியமாக ஃபீல் பண்ணுதுங்க. இப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. குப்பை பாருங்கள், பாதி மட்டும் வலிச்சுட்டு விட்டுட்டு போனதுனால மழை வந்து எல்லாம் அந்தெல்லாம் தள்ளிட்டு நிற்குது. மறுபடியும் கூப்பிட்டதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த பக்கம் ஏறி தான் கொட்டிகிட்டு இருக்கிறோம். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வெட்டி வைக்கணும் இனிமேல் தான். காலைல கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால அந்த வேலையை பண்ண முடியல. மாட்டு தீவனம் தாங்க, தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வந்தது, அது வச்சுருக்குது. இனி அதை நறுக்கி வச்சுட்டா வைக்கணும். எல்லா மாடுகளையும் எழுப்பி நீ சாணி வலிச்சுட்டு அந்த பில்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை வச்சா சாப்பிடும். இன்றைக்கி மாட்டுக்கு போய் அபிராமி மெடிக்கல்ஸ்லேயே பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. மாட்டுக்கு என்ன 1-2 மாத்திரையாக எழுதி தராங்க. காய்ச்சல் வந்தால் போலக்ஸ் போடுங்க, அது போடுங்கங்கிறாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. சப்க்ளீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹூஃபர் அந்த கொலாம்புக்கு போடுறக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க, அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. தைலம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம செலவு பார்த்தாலும் மாடு வாயில்லா பண்ணுறோம், அதெல்லாம் நல்லா இருந்தால் சரி. கன்று போட்டு என்ன தீவனம் கொடுக்கணும்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. கன்று போட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல பால் திரும்புகிற வரைக்கும் கொஞ்சம் பத்தியமாகவே தீவனம் கொடுங்க. மாட்டு தீவனம் அந்த பெல்லட்ஸ் போடுறதுனாலும் வந்து அளவாக ஒரு டப்பா மட்டும் போடுங்க. கன்று போட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நல்ல பால் திரும்பிடுச்சுன்னா அப்புறம் ஃபீடு நிறையா கொடுக்கலாம். இப்போ திரும்புகிற வரைக்கும் அதுக்கு மடி கட்டி இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். பச்சை வைக்காதீங்க, வர தீவனமே கொடுங்க. அப்புறம் மாட்டு தீவனம் பெல்லட்ஸ் எல்லாம் அளவாக போடுங்க. சோள மாவு போட்டுறாதீங்க, தவிடு போடுங்க, சர்க்கரை போடுங்க. ஹெச்எஃபாக இருந்தால் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை கூட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. கயலுக்காக ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கயலோட அப்டேட் இனிமேல் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.